முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஈரோடு பவானி பக்கத்தில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நடந்த சம்பவம் தாங்க இது. ஒரு 6வது படிக்கிற மாணவன் யோகேஸ்வரன்ட்டு அவன் வந்துட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு தண்ணி பிடிக்க போயிருக்கிறான். அங்கே வந்துட்டு ஒரு மின்சாரம் ஒயர் கீழே அறந்து விழுந்திருக்க தரம் மிதிச்சு மின்சாரம் தாக்கிய சம்பவத்தில் இறந்துட்டாங்க. இது சம்பவமாக வந்துட்டு அந்த பிரின்சிபாலை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க தற்காலிகமாக. அவங்க குடும்பத்தால் வந்துட்டு அங்கே இருக்கிற சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு 6வது படிக்கிற குழந்தை பாவம் சாப்பிட்டுட்டு நம்பி தானே வந்திருக்கும் ஸ்கூலில் சேஃபாக இருப்போன்ட்டு. அவங்க அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ துக்ககரமாக இருக்கும். பாவம் ஒரு குழந்தை இறந்ததுனாக்கா அவங்களோட ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து அது வம்சத்தில் அந்த ஒரு குழந்தை எவ்வளோ அடுத்த லெவலில் எந்த மாதிரி லெவல்லாம் போயிருக்கும் அந்த குழந்தை. இன்னைக்கு நிமிஷத்துல இறந்து போச்சுங்க. இது வந்து அன்பார்ச்சுனேட்டாக நடந்த ஆக்சிடென்ட்னாக்கா ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஆனால் இது ஒரு அலட்சியத்தினால நடந்த கவனக்குறைவாக இருந்தாக்கா இதுக்கான ஆள் கண்டிப்பாக தண்டிக்கப்படணுங்க. அது என்ன ஒரு இதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக தண்டிச்சாதான் அந்த குழந்தைக்கும் அவங்க அம்மா அப்பாவுக்கும் வாங்கி கொடுக்குற நீதியாக இருக்குங்க.